இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். டெய்லியுமே நம்ம சேனலில் ஒரு பகுதி நேர வேலைவாய்ப்பு, அதுவும் நம்ம எஸ்பிஓ லீகலாக நோட்டீஸ் போர்டில் சொல்கிற விஷயங்களை வீடியோவாகவும் ஆடியோவாகவும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, ரைட். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த கட்டம், அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு லீகலான கம்பெனியில் ஸ்டாண்டர்டான ஒரு சேல்ரிக்கு நம்ம எலிஜிபிள் ஆகி பகுதி நேர வேலையில் மாதம் ஒரு அமௌண்ட் சம்பாதிக்க போகிறோம். அதை பற்றின விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நோட்டீஸ் போர்டு நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் முக்கியமாக வந்து என்னென்னா, ஒரு ரீஃபண்ட் அப்ளை பண்ணாங்க இல்லையா, ஒரு கரெக்டான எலிஜிபிளான பர்சன்களுக்கு நேற்றுலேருந்து அமௌண்ட்டும் போயிட்டுருக்குது. ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ரீஃபண்ட் அப்ளை பண்ண ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க எஸ்பிஓவில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்களோ அந்த மெயில் ஐடிக்கு மட்டும் அந்த ரீஃபண்ட் ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. நேற்றுலேருந்து அமௌண்ட் ஆட் ஆகிட்டுருக்குது. ரைட். இதெல்லாம் போக அடுத்த 15 நாள் எப்படி இருக்க போகுது, இன்னும் ஏன் நம்மளுக்கு இந்த வீக் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ரீஃபண்டும் ப்ளஸ் வித்ரா ரிக்வஸ்ட்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. இதில் வந்து நம்மளில் பல பேர் நிறைய தப்பு பண்ணுறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 14,000 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேன் கார்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டு அப்டேட் பண்ணுற இடத்துல பேன் கார்டு நம்பருக்கு பதிலாக ஃபோன் நம்பரோ ஆதார் நம்பர் இந்த மாதிரி போட்டு மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியலை அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, ஃபில் பண்ணலாம் இல்லையா. இது போக இதனாலையும் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த வித்ரா ரிக்வஸ்ட் லேட் ஆகுது. ஓகேங்களா? சரி, அதுக்குமே கடைசியாக ஒரு 2 நாள் கடைசி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா, நம்ம எஸ்பிஓ டிடிஎஸ் அமௌண்ட் கட்ட போகிறாங்க. அப்படி கட்டும் பொழுது அந்த மிஸ்டேக் உள்ள பர்சன்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேன் கார்டு அப்டேட் பண்ணாமல் தவறாக பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா, அவங்க வேலட்லேருந்து எக்ஸ்ட்ரா 20% அமௌண்ட் லாஸ் தான் ஆகும். ஆனால் எஸ்பிஓ எல்லாத்துக்குமே பணம் போட்டு கட்ட முடியாது இல்லையா. ஆல்ரெடி வந்து டிடிஎஸ் அமௌண்ட்டு நம்ம வேலட்டில் உள்ள பணத்துலேருந்து கட்டுறது கிடையாது. எஸ்பிஓ அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு எந்த ஒரு கம்பெனியும் இல்லாத ஒரு புதிய முயற்சி. நம்ம எஸ்பிஓவில் எல்லா பேர்த்தையுமே ஒரு ஸ்டாஃபாக தான் பார்க்குறாங்க, ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்களாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் இவ்வளோ ஒரு விட்டு கொடுத்தல். இதெல்லாம் நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்? சரி, இதெல்லாம் போட்டுங்க. இனி வரப்போகிற 15 நாள் நோட்டீஸ் போர்டு எப்படி இருக்க போகுது? டெய்லியுமே அப்டேட். இது வரைக்கும் எப்படியோ இதுக்கு மேலே வர 15 நாட்களும் நோட்டீஸ் போர்டை முழுக்க வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதில் உள்ள சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களை சார்ந்த உங்களுடைய அப்ளைனர் இல்லை நீங்கள் சார்ந்திருக்க டெலகிராம் குழு, அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப ஒரு டவுட்டு முடியாத பட்சத்தில் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் கேட்டால் கண்டிப்பாக தகவல் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நோட்டீஸ் போர்டு பார்த்து அதில் உள்ள விஷயங்கள் புரியாத பட்சத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள், ஏன்னா முழுக்க தமிழில் தான் சார் ரொம்ப அழகாக தெளிவாக நம்மளுடைய ட்ரெயினர் சங்கர் சார் வந்து தெளிவாக தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதையும் கேட்டு எனக்கு புரியலை அப்படின்றவங்க
இந்த மாதிரி குரூப்லையும் கேட்கலாம். இல்லை ஓரளவு விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ்பிஓ பற்றின விஷயங்கள் ஓரளவு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இனி வரப்போகிற 15 நாள்லாம் எப்படி இருக்க போகுது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இனி வரப்போகிற 15 நாட்குள்ளே இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து வித்ட்ரா ரிக்வஸ்ட்டும் நம்ம கொடுக்க தான் போகிறோம். அடுத்து இந்த 15 நாட்களுமே இந்த 15 நாட்களுக்குள்ளே பிளானும் லான்ச் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் லான்ச் ஆகிறதுக்கு அந்த டைம் ஆயிடுச்சு. எல்லாமே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரே ஒரு அப்ரூவல், அதுவும் அன்றைக்கி போயிருந்தாங்களே டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் நம்முடைய மக்கள் எல்லாம் போய் நம்முடைய கமாண்டர்ஸ் எல்லாம் போய் எழுத்துப்பூர்வமாக ஒரு ஆதாரம் சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம எஸ்பிஓவில் எவ்வளோ லீகலாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இனி வரப்போகிற 15 நாட்களுமே வந்து ரொம்பவே டெய்லியுமே அப்டேட் வந்துட்டு தான் இருக்கும். அதை கேட்டு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பிளான் லான்ச்சிங்க்கு பக்கத்தில் தான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து இப்போ வரைக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோ கான்செப்ட் பண்ணியிருப்போம், ஆர்டிக்கல் கான்செப்ட் பண்ணியிருப்போம். இனி வரப்போகிற 15 நாட்களுக்குள்ளே அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், எப்படிலாம் நம்மளுக்கு அமௌண்ட்டு வரப்போகுது, எவ்வளோ லிமிட்டு, எல்லாமே நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விட்ட சின்ன பிரேக், இதுக்கு முன்னாடி அந்த ஒரு 100 டேஸ் ஒரு 150 டேஸில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போயும். ஆனால் அப்போ வந்து எஸ்பிஓ சைடில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, அதை சரி பண்ணாங்க. இப்போ முழுக்க முழுக்க இந்த லீவ் லேட் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் சைடு உள்ள அப்ரூவல்னால தான். அதனால் இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு இல்லையா. இனி வரப்போகிற 15 நாளுமே ரொம்ப ஒரு தீயாக வேலை செய்யணும் பண்ணுவாங்க இல்லையா. நீங்கள் தீயெல்லாம் வேலை செய்ய வேணாம், புரிஞ்சுக்கிட்டால் போதும். சொல்கிற விஷயங்களை நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற விஷயங்களை அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான விளக்கங்களை நம்ம சேனலில் எப்போ வேணாலும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கும். ஏன்னா இனி வரப்போகிற எஸ்பிஓவில் ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஜாயினிங் மட்டும்தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரீ ஜாயினிங்க்கு நீங்கள் புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எந்த மாதிரி இன்கம் கிடைக்கும், நம்ம மாதம் எவ்வளோலாம் நம்ம லைஃபுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம எஸ்பிஓ கொடுக்குற வருமானம் இருக்க போகுது அப்படின்னு மிக தெளிவாக நோட்டீஸ் போல் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கலாம். 1 by 1 நோட்டீஸ் போர்டில் வர விஷயங்களை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ஒரு வீடியோவாவோ இல்லை ஆடியோவாவோ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? சரி, ரைட். நல்லா தயவு செஞ்சு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு 15 நாள், இவ்வளோ நாள் நீங்கள் வாட்ச் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. இனி வரப்போகிற 15 நாளில் நோட்டீஸ் போர்டு, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை கம்பல்சரி வாட்ச் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இனி வரப்போகிற மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஃப்ரீ ஜாயினிங்கில். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்க நம்ம ஒரு 3 லட்சம் பேர் இருப்போம். இந்த 3 லட்சம் பேர்த்தில் எல்லாம் தெளிவாக இருந்துக்கலாம். ஏன்னா வித்ட்ரா ரிக்வஸ்ட் இந்த வீக் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுவுமே நோட்டீஸ் போர்டில் அப்டேட்டாக வரும். ஓகேங்களா? ரைட். மீண்டும் அடுத்த நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே அதை பற்றின விளக்கங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுக்குறோம். ஓகே, மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.